ஹாய், வெல்கம் டு ஜிலா ஸ்ட்ரீம். இன்றைக்கி இடியப்பத்துக்கு ஒரு சூப்பரான ஆட்டுக்கால் பாயாதாங்க பண்ண போகிறோம். அதுக்கு ஆட்டுக்கால் நான் வந்து 4 கால் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது அவங்க சுட்டது வந்து அந்த கருப்பாக இருக்கும் இல்லைங்க, அதனால நான் கொஞ்சம் சுடுதண்ணியில் லேசாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கத்தி வச்சு இப்படி சுரண்டும் போது அந்த மேலே இருக்கிற அந்த கருப்பு எல்லாமே, அந்த புகை ஸ்மெல் எல்லாமே நல்லா வந்துருங்க. இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதை கட் பண்ணி குக்கரில் போட்டுட்டு நல்லா ஒரு 5 டம்ளர் கிட்ட தண்ணி விட்டுட்டு இந்த 5-6 பூண்டு, ஒரு நல்ல பெரிய பீஸை இஞ்சி அதையும் நல்லா இடிச்சிட்டு அதை இப்போ இந்த தண்ணியில் நம்ம போட்டுட்டு கொஞ்சம் கனவு தோட்டத்தோட மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு சின்ன தக்காளி அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தான் இருக்குது. இதை பொடிசாக கட் பண்ணதுக்கப்புறம் அதையும் நம்ம அந்த குக்கருக்குள்ளேயே போட்டுட்டு இப்போ நான் உப்பு போடலை. இப்போ குக்கரை மூடி நல்லா ஒரு 10-12 விசில் விட போகிறேங்க. இது வந்து நம்ம காலோட தன்மையை பொறுத்தது. அது ரொம்ப வயசான ஆடு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா டைம் ஜாஸ்தி எடுக்கும் வேகிறதுக்கு. பட் எனக்கு இப்போது நான் ஒரு 10 விசிலுக்கு விட்டதுக்கப்புறமும் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும்னு தோணுச்சு. ஒரு 10 சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கொத்தமல்லியும் இடிச்சிட்டு நான் அந்த திருப்பியும் ஆட்டுக்காலில் போட்டு கொஞ்சம் உப்பு இப்போ தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு திரும்ப ஒரு 5 விசில் விட போகிறேன். இந்த டைமில் நம்ம வந்து இதுக்கு ஒரு மசாலாவும் ரெடி பண்ணிக்கலாம். அது விசில் வந்து அது அந்த இது வந்து நம்ம வெயிட் அடங்குற வரைக்கும் நம்ம அதை விட்டுறலாம். இப்போ கசகசா 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 4 பச்சை மிளகாய். இது வந்து பச்சை மிளகாயும் மிளகு தூள் மட்டும்தான் இதுக்கு வந்து காரத்துக்கே நம்ம போட போகிறோம். தேங்காய் வந்து நல்ல ஒரு மீடியம் சைஸ் ஒரு பாதி மூடி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கால் வந்து நல்லா வெந்திருந்தது. இதை வந்து நான் அப்படியே ஒரு சில்வர் பாத்திரத்தில் நான் மாற்றி எடுத்து கொதிக்க வச்சுட்டேன். அந்த குக்கர்லேயே நம்ம திருப்பி அடுத்து தாளிப்பை நம்ம போட போகிறோம். ஸோ அதனால இப்போ அந்த குக்கரை கழுவிட்டு திரும்ப அடுப்பில் வச்சு கடலெண்ணெய் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாமே அரைச்சது தேங்காய் ரெடி. திரும்ப ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இடிச்சு இருக்குது. ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. வாசனை ஜாமான் எல்லாமே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையுமே இடிச்சிட்டு கல்பாசி வச்சுருக்கேன். மிளகுத்தூள், அது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினா கண்டிப்பாக வேணுங்க. இப்போ ஆயிலில் நம்ம இடித்து வச்சுருந்த வாசனை ஜாமான் எல்லாமே போட்டுக்கலாம். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தாலும் போடலாம், இப்படி இடிச்சும் போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கிட்டு நல்ல அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் அதை நறுக்கி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நம்ம கனவு தோட்டத்தோட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வேகிறதுலையும் போட்டிருக்கோம். இது கூட இந்த புதினாவையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. புதினா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் தான். அப்புறம் கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே அப்பப்போ கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரே ஒரு சின்ன தக்காளி ஒன்றும் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஆனால் அந்த தக்காளியை வந்து நல்லா வதக்கிடணுங்க. அந்த தோல் வந்து பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அந்த தக்காளி மட்டும் நல்லா வதங்கிடணும். ஸோ அந்த அளவுக்கு இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகுத்தூள், அந்த பச்சை மிளகாயும் இந்த மிளகுத்தூளும் தான் வந்து இதில் காரத்துக்கே. அதனால் உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ அந்த மிளகையும் நல்லா கிளறி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல ஆட்டுக்கால், அதை வந்து இதில் ஊற்றிடலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் சேர்க்க போகிறோம். நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் முந்திரியையும் கசகசாவையும் சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சிங்கன்னா நல்லா அரைக்க வரும். ஒரு 10 முந்திரி, கசகசா 1 டீஸ்பூன் போட்டோம்னா கண்டிப்பாக கசகசா போடணும். அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்சியையும் கழுவி அதில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க, உப்பு பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் லிக்விடாக இருந்ததுன்னா வந்து அந்த இடியப்பத்தில் ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், பரோட்டாவுக்கு நல்லாயிருக்கும், ஏன் இட்லி தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப மூடி நான் ஒரு 2 விசில் விட்டுற போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆட்டுக்கால் பாயாவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்குங்க. பாருங்கள் எப்படி அந்த ஆயிலெலாம் காலில் இருந்து வந்திருக்குன்னு. சூப்பராக இருந்தது டேஸ்ட்டும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வெள்ளை இடியப்பமும் கொஞ்சம் ரத்தசாலை அரிசி இடியப்பமும் சேர்த்து பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஸ்வீட்டும் போட்டு அதுவும் வச்சுருந்தேன். ஸோ எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.